இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரர்களே, இந்த நாளில் இறைவார்த்தை பகுதியும் சரி, இன்று நாம் நினைவு கூறுகிற புனித ஆக்னஸ் அம்மாள் அவருடைய விழாவும் நமக்கு சொல்லுகிற செய்தி என்ன? நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள், சவால்கள் எல்லா மத்தியிலும் ஆண்டவருடைய துணையை நம்பி நாம் செல்கிற போது ஆண்டவர் உடனிருந்து நம்மை பாதுகாக்கிறார், நமக்காக போராடுகிறார் என்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தியைத்தான் இன்றைய இறைவார்த்தை பகுதியும் விழாவும் நமக்கு சொல்கிறது. இயேசுவில் பிரியமானவர்களை, இன்றைய முதல் வாசகத்தில் பார்க்கிற பொழுது மிக சிறப்பான, சாதாரணமாக பிற மத சகோதரர்களும் சரி, சிறு பிள்ளைகளும் கூட தெளிவாக ஒரு தெரிகிற கதை என்று சொன்னால் அந்த தாவீது கோலியாத்தினுடைய கதையை எல்லாருமே நாம் அறிந்திருக்கிறோம். மிக சிறியவனாக இருக்கக்கூடிய அந்த தாவீது ஆண்டவரின் துணையை நம்பி மிக பெரிய மலை போல இருந்த அந்த கோலியாத்தோடு போரிட்டு வெற்றி பெற்ற அந்த நிகழ்வை தான் இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். என் சவுல் மன்னனே, உன்னால் இது முடியுமா என்று சொன்னபோது, நான் என்னுடைய பலத்தை நம்பி நான் செல்லவில்லை, ஆண்டவருடைய கரம் என்னோடு இருக்கிறது. சிங்கத்தின் கரம், கரடியின் கரங்களிலிருந்து எல்லாம் என்னை காப்பாற்றிய யாவே இறைவன் என்னோடு உடனிருந்து என்னை பாதுகாக்கிறார். ஏனெனில் இது ஆண்டவருடைய போர், என்னுடைய போர் அல்ல, இது ஆண்டவருடைய போர் என்ற அந்த நம்பிக்கையை வெளிப்படுத்துகிற பொழுது, சவுலே மகிழ்ச்சியோடு நீ செல், வெற்றியோடு வா என்று வாழ்த்தி அனுப்புகிறார். அதே போல அந்த சிறுவன் தாவீது கோலியாத்தை வெற்றி கொள்கிறார். நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலும் கூட நாம் சந்திக்கக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனைகள், சவால்கள் மலை போல, கோலியாத்தை போல நம்மை பார்த்து மிரட்டுகிற ஒரு சூழ்நிலையிலும் நாம் இறைவனுடைய துணையை நம்பி அதை எதிர்கொள்கிற பொழுது நாம் வெற்றி பெறுவோம். காரணம், இது ஆண்டவருடைய போர் என்பதைத்தான் முதல் வாசகம் தெளிவுபடுத்துகிறது. ஏன், நம்முடைய ஆண்டவர் இயேசுனுடைய பணி வாழ்விலும் கூட அவரும் சவால்களை சந்திக்கிறார். நன்மை செய்வதிலே போராட்டம், தீமை செய்வதற்காக அல்ல, நன்மை செய்வதற்கு கூட அவருக்கு போராட்டமாகத்தான் இருக்கிறது. தொடர்ந்து 2-3 நாட்களாக இந்த சட்டத்திட்டங்கள், நோன்பு, தர்க்கம், இதை பற்றிய விவாதங்களைத்தான் மார்க்கு நற்செய்தியாளர் நமக்கு சொல்லிக்கொண்டே வருகிறார். முந்தின நாள் நோன்பு, ஏன் உங்களுடைய சீடர்கள் நோன்பு இருப்பதில்லை என்று ஒரு பிரச்சனையை கொண்டு வருகிறார்கள். நேற்றைய நற்செய்தியிலே பார்க்கிற போது, நோன்பு நாளில் ஏன் உங்களுடைய சீடர்கள் சாப்பிடுகிறார்கள் என்று கேள்வி எழுப்புகிறார்கள். இன்றைய நற்செய்தி வருகிற போது இயேசுவை பார்த்தே அவர்கள் முறையீடு வைக்கிறார்கள். ஏன் ஓய்வு நாளில் நீ ஏன் அவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும்? அவருடைய எல்லாவித மனப்பான்மையை அறிந்த இயேசு அவர்களிடத்திலே கேள்வி கேட்கிறார். எது சரி, நன்மை செய்வதா, தீமை செய்வதா? நன்மை செய்வதற்கும் அங்கே போராட்டம். ஆனாலும் கூட எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவர் இயேசு சாதுரியமாக ஆண்டவருடைய துணையை நம்பி அவர்களோடு போராடுகிற ஒரு சூழ்நிலையை தான் நற்செய்தி தெல்ல தெளிவாக நமக்கு சொல்கிறது. இன்றைக்கு நாம் விழா கொண்டாடுகிற புனித ஆக்னஸ் அம்மாள் ரோம் நகரிலே மிக செழிப்பான ஒரு குடும்பத்திலே பிறந்து மிக மிக அழகான ஒரு நிலையில் தன்னுடைய கன்னிமையை, தன்னையும் தன் முழுவதுமான வாழ்க்கையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிற வேளையிலே அவருடைய அழகை பார்த்து எத்தனையோ இளைஞர்கள் அவரை மணப்பதற்காக போராடுகிறார்கள். ஆனாலும் கூட, நான் என்னையும் என்னுடைய கற்பையும் ஆண்டவருக்கு நான் அர்ப்பணித்திருக்கிறேன், என்னால் யாரையும் மணமுடிக்க முடியாது என்ற ஒரு சூழ்நிலையில் அரசனாக இருந்தாலும் எதிர்கொள்கிறார். ஆனாலும் அங்கே போராட்டம், கடைசியிலே சூழ்ச்சி. இவள் பிற தெய்வத்தை வணங்குகிறார், நம்முடைய தெய்வத்துக்கு எதிராக இருக்கிறார், இவர் இயேசுவை வழிபடுகிறார் என்ற செய்தி சொல்லப்படுகிற பொழுது பலவிதமான சித்திரவதைகள், அதையும் மிக துணிவோடு ஆண்டவர் என்னோடு இருந்து போராடுகிறார் என்ற பலத்தோடு, நம்பிக்கையோடு எதிர்கொள்கிறார். கடைசியிலே அவர் கத்தியால் குத்தப்பட்டு இறக்கிற ஒரு சூழலை நாம் பார்க்கிறோம். இவருடைய எல்லா விதமான சூழ்நிலை ஒரு நல்ல கிறிஸ்தவ வாழ்வு வாழ்வதற்கு, ஆண்டவருக்கு ஏற்ற பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு நாம் போராட வேண்டியதான் இருக்கிறது. நாம் தனியாக அல்ல,
நம்மோடு உடனிருந்து இறைவன் துணை புரிகிறார், அவர் போரிடுகிறார் என்ற ஒரு நம்பிக்கை தான் இந்த நிகழ்வுகளும் நற்செய்தி இறைவார்த்தை இன்று நாம் விழா கொண்டிருக்கிற ஆக்னஸ் அம்மாளுடைய வாழ்க்கை நமக்கு பாடமாக சொல்கிறது. எனவே பல நேரத்திலே நாம் சோர்ந்து போகிறோம். பல சவால்களை அல்லது பல விதமான உடல் உபாதைகளை எல்லாம் சந்திக்கிற பொழுது மனம் சோர்ந்து எனக்கு மட்டும் ஏன் இப்படி, என் துன்ப வேளையில் ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டுட்டார் என்றெல்லாம் நாம் புலம்புகிறோம். ஆனால் அது உண்மை அல்ல. ஆண்டவர் நம்மோடு உடனிருந்து போராடுகிறார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் இவர்களைப் போல அவரை நாம் நம்ப வேண்டும். நம்முடைய அந்த போராட்டத்திற்கு ஆண்டவருடைய துணையை நாம் தேட வேண்டும் என்பதுதான் இந்த இறைவார்த்தை பகுதியும் இன்று நாம் விழா கொண்டாடுகிற ஆக்னஸ் அம்மாளும் நமக்கு உணர்த்துகிறார்கள். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எல்லா விதமான சூழ்நிலை மலை போல நமக்கு முன்னிருந்து நம்மை அச்சுறுத்தினாலும் ஆண்டவரின் துணையை நம்புவோம். ஏனெனில் இது ஆண்டவருடைய போர் என்ற அந்த நம்பிக்கை நம்மை ஒவ்வொரு நாளும் வழிநடத்த தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.